இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. நாம இந்த காணொளியில தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோட 8வது ஸ்லோகம், அதனுடைய ஆழ்ந்த விளக்கத்தை தான் பார்க்க போறோம். ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய இந்த ஸ்லோகம் ஒரு ஞான பொக்கிஷம். இன்று நாம் ஆராய போகும் ஒரு மிக பெரிய உண்மை என்னன்னா, இந்த உலகம் உண்மையா, நாம் பார்க்கும் உறவுகள் உண்மையா, நான், நீ, என், உன் இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது? இதுதான் இந்த 8வது ஸ்லோகம் சொல்வது. மாயையால் ஒரு உண்மை பலவாக தோன்றுகிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மைய கருத்து. இப்ப இந்த 8வது ஸ்லோகத்தை ஒரு தடவை நாம பார்த்துடலாம். விஸ்வம் பஷ்யதி காரியகாரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததः சிஷ்யாச்சார்யதயா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா பேததः ஸ்வப்னே ஜாக்ரதீவாய ஏஷ புருஷோ மாயா பரிப்ராமிதः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமः. இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓகே, இப்போ இந்த 8வது ஸ்லோகத்தோட ஆழ்ந்த கருத்து, உலகம் எப்படி தோன்றுகிறது அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்குது. அதாவது உலகத்தை நாம் காரண காரியமாக பார்க்கிறோம். இது இதனால் நடந்தது, அவன் இதற்கு காரணம், நான் இதை செய்தேன் என்று தொடர்ந்து மனம் காரணங்களை உருவாக்குகிறது. ஒரு எளிமையான உதாரணம் என்னன்னா, இந்த விதை மற்றும் மரம் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஒரு விதை மரமாகிறது. நாம் சொல்கிறோம் விதைதான் காரணம், மரம் காரியம். ஆனால் ஆழமாக பார்த்தால் விதை இல்லாமல் மரம் இல்லை, மரம் இல்லாமல் விதையின் அர்த்தமும் இல்லை. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சார்ந்தது. அதுபோல உலக அனுபவம் முழுவதும் தொடர்பு விளையாட்டு. அதாவது இது ஒரு செயின் ரியாக்ஷன்ஸ் மாதிரி அப்படின்னு ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கே விளக்கம் கொடுக்கிறார். உறவுகள் அனைத்தும் மனம் உருவாக்கியது தான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதாவது இவன் எஜமானன், இவன் வேலைக்காரன் என்று உலகம் பிரிக்குது. உதாரணமாக ஒரு அலுவலக வாழ்க்கை. ஒரு அலுவலகத்தில் ஒரு மேனேஜர், ஒரு ஊழியர். ஆனால் வீட்டுக்கு வெளியே இருவரும் சாதாரண மனிதர்கள். இந்த மேனேஜர் என்ற பதவி அப்படின்ற ஒரு பெயர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது நிரந்தர உண்மை இல்லை, அது ஒரு வேடம். இதுதான் ஸ்ரீ ஆதிசங்கரர் விளக்குகிறார். அடுத்ததாக இவன் குரு சிஷ்யன் என்ற நிலை கூட உலக நிலையில் ஒருவித நிலைதான் அப்படின்னு சொல்றாரு. ஆழ்ந்த உண்மையை
பார்த்தோம்னா இருவருக்குள்ளும் இருக்கும் சாட்சின்றது ஒண்ணே ஒன்று தான். அதில் குருவுக்கு தனியாக ஒரு சாட்சி பாவம், சீடனுக்கு தனியாக ஒரு சாட்சி பாவம், ரெண்டும் வெவ்வேறு நிலைகள் இருக்கிறது. அந்த மாதிரி சொல்ல முடியாது. இதற்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா கடலும் அலையும். ஒரு அலை மற்றொரு அலையிடம் சொல்கிறது, நான் பெரிய அலை, நீ சிறிய அலை. ஆனால் ரெண்டுமே கடல் தானே. அதே போல தான் குருவும் சீடனும் வெவ்வேறு தோற்றம் மட்டுமே தவிர இவைகள் இரண்டும் ஒரே மாதிரியான ஆத்ம நிலைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இங்கே தந்தை மற்றும் மகன் உறவை பற்றி இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுறாங்க. இவன் தந்தை, இவன் மகன். இந்த உறவுகளும் உடல் அடிப்படையில் தான் நமக்கு கொடுக்கப்படுது. ஆழ்ந்த சிந்தனையாக பார்த்தோம்னா ஒருவர் குழந்தையாக இருந்தார், பிறகு அவர் தந்தையாக ஆனார், பிறகு அவரே தாத்தாவாக ஆனார். அப்போ அந்த பெயருக்கான உண்மையான அடையாளம் எது? எல்லாமே மாறும் வேடங்கள் தான். இப்போ ஒரு கனவு உதாரணம் இங்க குறிப்பிடுறாங்க. ஸ்லோகத்தின் ஒரு மிகப்பெரிய வரி இது. கனவிலும் விழிப்பிலும் மனிதன் மாயையால் சுற்றப்பட்டு இருக்கிறான். கனவில் என்ன நடக்குது? நீங்க ஓடுறீங்க, பயப்படுறீங்க, சிரிக்கிறீங்க. அதே நேரத்தில் அது உண்மையாக தோன்றுகிறது. அந்த கனவு நிலையில யாராவது நீ பார்க்கறது கனவுன்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியுமா? அந்த கனவு கண்டுட்டு இருக்கும்போது அது நம்ம யாருமே ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் விழித்தவுடன் எல்லாம் மறைந்து விடுகிறது. இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போத வாழ்க்கையும் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையும் ஒரு பெரிய கனவா அப்படின்ற டவுட்டு இப்போ நம்ம எல்லாத்துக்கும் எழ ஆரம்பிக்கும். அப்போ மாயைனா என்ன? மாயை என்பது இல்லாததை இருப்பது போல் காட்டுவது, ஒன்றை பலவாக காட்சிப்படுத்துவது. ஒரு உதாரணம் பார்க்கணும்னா திரைப்படம். திரையில ஹீரோ, வில்லன், காதல், சண்டை. ஆனால் உண்மையில் எல்லாமே ஒளியும் திரையும் மட்டும்தான். அதே போல உலகம் முழுவதும் ஒரே சித்தம்தான். ஆனால் மனம் அதை பிரித்து காட்டுகிறது. இப்போ இந்த நான் அப்படின்ற ஒரு நிலை உருவாகும் தருணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கலாம். குழந்தை பிறந்தவுடன் அதற்கு பெயர் இல்லை, மதம் இல்லை, அகங்காரம் இல்லை, நான் என்ற எண்ணம் எதுவுமே கிடையாது. பிறகு உலகம் சொல்லத் தொடங்குவது என்னன்னா, நீ இவன், இது உன் குடும்பம், இது உன் மதம். அதன் மூலம் ஒரு தவறான நான் உள்ளிருந்து உருவாகிறது. அப்போ உண்மையான விழிப்பு எப்போ ஏற்படும்? இங்கே தான் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு உருவாகுது. புதிதாக எதையும் அடைவது இல்லை ஆன்மீகம். தவறான அடையாளங்களை விடுவதே ஆன்மீகம். அந்த தவறான அடையாளங்கள் என்னென்ன நம்முடன் பொருத்தி வைத்திருக்கோம் அப்படின்றத எடுத்து காட்டுவது தான் வேதாந்தங்கள். அதை உண்மையிலேயே இது தவறான அடையாளங்கள் தான் அப்படின்ற புரிதல் ஏற்படுவது தான் விழிப்பு நிலை. உதாரணமாக ஒரு கண்ணாடி உதாரணம் பார்க்கலாம். கண்ணாடி முன் 100 பேர் நிற்கிறாங்க. ஒருவர் அழுகிறார், ஒருவர் சிரிக்கிறார், ஒருவர் கவலைப்படுறார். இப்படி பல விதமான உணர்வுகள் அவர்களுடைய முகத்தில் தெரியுது. ஆனால் இவையெல்லாம் அந்த 100 பேர்த்தோட
உணர்வுகளும் அந்த கண்ணாடியை எப்படியாவது பாதிக்குமா அப்படின்னா அங்கே ஒரு பாதிப்பும் ஏற்படாது. சாட்சி எப்போதும் பாதிக்கப்படாது. அது அதை காட்டும், அவ்வளோதான். இப்போ பயம் ஏன் வருது? நாம் உடலோடு அடையாளம் கொள்ளும் பொழுது நமக்கு பயம் ஏற்படுது. மரணம் பயமாகிறது, ஒரு இழப்பு பயமாகிறது, அவமானம் பயமாகிறது. ஆனால் நான் சாட்சி என்று உணர்ந்தால் பயம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்லோகம் சொல்லும் ஒரு மைய உண்மை என்னன்னா, உலகம் பலவாக தோன்றினாலும் அடிப்படையில் அது ஒன்றுதான். எல்லா உறவுகளும் மாறும், ஆனால் அந்த ஆத்ம நிலையான சாட்சி மட்டும் மாறாது. இப்போ இதை நாம் ஒரு சிறிய தியான வழிகாட்டல் மூலம் ஒரு சின்னதா உணரலாம். மெதுவா கண்களை மூடி நான் யார் என்று கேளுங்க. வரும் எல்லா அடையாளங்களையும் விட்டுருங்க. நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் இந்த வேடம் அல்ல, நான் சாட்சி அப்படின்ற ஒரு நிலையில அதை நிலைநிறுத்துங்க. இப்போ உலகம் தோன்றுகிறது, மறைகிறது, உறவுகள் தோன்றுகிறது, மறைகிறது, ஆனால் நான் என்ற சாட்சி எப்போதும் நிலைத்து நிற்கிறது. இதுதான் ஆதிசங்கரர் அருளிய தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் 8வது ஸ்லோகத்தோட ஆழ்ந்த விளக்கம். ஓம் சிவாய நம.